ஜீவசகாப்தன் அப்படிப்பட்ட குரலாத்தான் இருந்ததுன்றதா அப்படின்றது ஒண்ணு. இது அதிருப்தியா புரிஞ்சுக்கிறதான்றது ஒரு பார்வை. பேசினவங்களுக்கெல்லாம் திமுக மீது அதிருப்தி அப்படின்னு புரிஞ்சுக்கிறதான்றது ஒண்ணு. அரவிந்தன் குழு அமைச்சதுனாலேயே அப்படி இறங்கி வந்துட்டாங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா பேச்சுவார்த்தை எப்படி இருக்க போகுது, அவங்க டிமாண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அந்த புறம் பாஜக ஆட்சியில் பங்கு அப்படின்றப்ப காங்கிரஸ் அமைதியா இருந்தா நாளைக்கு கேட்பாங்கல்ல, நீங்க இவ்வளவு வருஷம் ஆண்டு இருக்கிறீங்க, நீங்க கேட்க மாட்டீங்களா, நாங்க கேட்கிறோம் பாருங்கன்ற விமர்சனம் எல்லாம் இருக்கும்ல. சோ இதெல்லாம் பார்க்கிற போது என்ன நடந்ததா புரிஞ்சுக்கிறீங்க காங்கிரஸ்ல? இப்ப எதை நோக்கி அந்த பாதை போறதா புரிஞ்சுக்கிறீங்க? இந்த கூட்டணியில் ஆட்சி, அதிக சீட்டு 117, இதெல்லாம் ஒரு புறம் பார்த்தா அரசியல் விவரம் தெரிந்தவர்கள் நகைச்சுவையாக தான் பார்ப்பாங்க. அது எப்படி காங்கிரஸ் 117 சீட்டு கேட்கலாம்? அதாவது கேட்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பாஜக இருக்குது, அதனால் நான் கேட்குறேன், ஏன் கேட்க எங்களுக்கு உரிமை இல்லையா, இப்படிலாம் நீங்கள் பேசினா பேசிகிட்டே போகலாம். ஆனால் அரசியல் யதார்த்தத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு 117 சீட்டு எப்படி தர முடியும்? சரி, ஒரு 60 அதிகங்க. 60 சீட்டு வாங்கி தான் என்ன 4 சீட்டோ 5 சீட்டோ தான் வாங்கினாங்க 2011. அது வேறங்க, அந்த தன்மையே வேற இல்லையா? அன்னைக்கு இருந்த கால சூழலே வேற இல்லையா? அதையே நம்ம எல்லா தேர்தலுக்கு பொறுத்து. ஆமா, 2011 இருந்து இப்ப வந்து காங்கிரஸ்க்கான வாக்கு விழுக்காடு அதிகரிச்சிருக்கா? இளைஞர்கள் எண்ணிக்கை காங்கிரஸ்ல அதிகரிச்சிருக்காங்களா? பெண்கள் நமது சின்னம் கை அப்படிங்கிற மனநிலைக்கு வந்திருக்காங்களா? அப்படி எதுவுமே இல்லையே. 2011 ஏதோ காங்கிரஸுக்கு எதிரான மனநிலை இருந்த மாதிரியும், அதற்கு பிறகு இப்ப தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த மாதிரியும் அப்படிங்கிற மாதிரில இருக்கு. ஒரு இடம் ஜீவா, மாணிக் தாகூர் நம்மளே முன்பே பேசியிருக்கோம். மாணிக் தாகூர் என்ன சொல்றாரு, நாங்க முழு மனதோடு வேலை செஞ்சா நீங்க முதல்வரா இருக்க முடியும், அப்படி இல்லைன்னா கெஜ்ரிவால் மாதிரி எதிர்கட்சி தலைவரா இருக்க முடியும்ன்றதன் அர்த்தம் என்ன? இவங்க என்னவா இருப்பாங்க அப்படின்னா, காங்கிரஸ் திமுகவில் இருந்து காங்கிரஸ் பிரிஞ்சுட்டா மைனாரிட்டி ஓட்டு போயிடும், திமுகவில் இருந்து காங்கிரஸ் பிரிஞ்சுட்டா திமுக வெற்றி பெறி போயிடும். இதெல்லாம் ஒரு தேவையில்லாத பேச்சு. நீங்க கேட்டீங்க அதிருப்தியான, இது வந்து ஒரு வன்மம். அதாவது ஸ்தாபன காங்கிரஸ் மனநிலைங்கிறது திமுக எதிர்ப்பு மனநிலை தான். இன்னும் சொல்ல போனா கலைஞர் மீது உள்ள வன்மம் தான். அந்த வன்மம் என்ன கொண்டவர்கள், திமுக அழியணும், திராவிட அழியணும் என்ன கொண்டவர்கள், இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்தாபன காங்கிரஸ் மனநிலை கொண்ட, ஒரு பண்ணையார் மனநிலை கொண்ட, சனாதன மனநிலை கொண்ட காங்கிரஸ்காரங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க திமுகவை சீண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அரவிந்தன் சொல்றது ஒரு கட்சியை வளர்க்கிறது, அப்படி அது ஒரு அடிப்படை பண்பு இல்லையான்னு கேட்கிறாருல, அதை எப்படி நீங்க குறைன்னு சொல்ல முடியும்ன்றது. கட்சியை வளர்க்கறதுன்னா அப்ப திமுகவுக்கும் அந்த பிரச்சனை வரும்ல. எந்த கட்சிக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்குறோங்கிற கான்செப்ட்ல இவங்க தனித்து நின்னாங்கன்னா திமுகவை இவங்க சேதமடைய வைக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லாமல போயிடும். இவங்க வந்து ஒண்டிக்கு ஒண்டி பாப்போன்னு சொன்னா அவனுக்கு மூக்கு உடையும், நீங்க மண்டையில உடைஞ்சிரும், மிகப்பெரிய பாதிப்புல வரும். இன்னொன்னுங்க, சிறுபான்மையினர் ஓட்டு அப்படிங்கிறது திமுக காங்கிரஸ் இருந்தா பிஜேபிக்கு எதிராக ஒரு அணி திரளுங்கிறது உண்மைதான். ஆனா இவங்க நினைக்கிற மாதிரி ஏதோ காங்கிரஸ் போயிருச்சுன்னா சிறுபான்மை ஓட்டு போயிரும்னா, இப்ப காங்கிரஸ்க்கு முழுமையா சிறுபான்மை ஓட்டு வந்துருமா? அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் திமுகவுடனோ அதிமுகவுடனோ சேரும் போதுதான் காங்கிரஸ்க்கு வளமையா ஓட்டு போடுறவங்களும் ஓட்டு போடுவாங்க, கண்டிப்பா ஜெயிக்கும்னு. தனித்து நிற்கும் போது வெற்றி பெறாதுங்கிற மனநிலை வரும்போது கன்னியாகுமரி தவிர்த்து இதர மனநிலையும் வேற மாதிரி. இன்னொரு கூடுதல் ஃபேக்டர் பாருங்க, நீங்க சிறுபான்மை சமூகத்துல இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இந்த முறை ஒரு புது தன்மையோடு இப்ப விஜய் அவர்கள் வராங்க, அவரோடு காங்கிரஸ் போகுது, அப்படிதான் பேசப்பட்டது. இப்ப குழுலாம் அமைச்சிட்டாங்க, நம்ம அதுக்குள்ள ரொம்ப போகல. அந்த இடத்தை தானே அவங்க ஃபோக்கஸ் பண்ணி பேசினாங்க. இல்ல அப்படி போறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் வந்து ஒரு முதல்வரா வருவதற்கான வாய்ப்புன்றப்ப அவங்க எல்லாம் அந்த சைடு திரும்புவாங்க. காங்கிரஸ் கூட இருக்குன்றது. இந்த பீகார் எலெக்ஷன்ல எத்தனை இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் கொடுத்திருக்கு, இந்திய லெவல்ல காங்கிரஸ் எவ்வளவு முஸ்லிம்களுக்கு கொடுத்துருச்சு? இந்த வாதம் வலுத்தா பாஜகவுக்கு தான் இது வலிமை சேர்க்கும் இப்படி நம்ம போனோம்னா. ஏன்னா முஸ்லீம்களையே எத்தனை ஓவைசிகள் உருவாக்குறாங்க, என்ன சொல்றாங்க, முஸ்லீமுக்கான பெரியத்துவம் காங்கிரஸ்லயும் இல்லைன்னு தானே சொல்றாங்க. ஆனா இந்த நேரத்தில் நாம் ஓவைசிகளின் குரலை பேசக்கூடாது, பிஜேபியினுடைய ஆதிக்கத்தை தான் பேசணுங்கிறனால தான் காங்கிரஸ் வந்து இங்க பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. மற்றபடி காங்கிரஸ் வந்து இப்ப வேற மாதிரி பேசுச்சுன்னா, இரட்டை உறுப்பினராக இருந்தாங்களே காங்கிரஸ்லயும் இருக்கலாம், இந்து மகா சபையிலும் இருக்கலான்னு, அந்த குரூப் அந்த மனநிலை இன்னும் தொடருதாங்கிற கேள்வி வரும். ஆனா இப்படி விவாதம் போச்சுன்னா அது நல்லது இல்லை. அதனால இப்படி ஒரு வார்த்தை காங்கிரஸ் தரப்புல இருந்து எழுப்புவது காங்கிரசின் அழிவுக்கும் பின்னடைவுக்கும் தான் வழி. நீங்க சொல்லுவது வந்து ஸ்டேட்டஸ் கோ தான். கடந்த தேர்தலில் என்ன கொடுத்தாங்களோ அந்த எண்ணிக்கையில இருந்து திமுக காங்கிரஸ் வலிமைக்கேற்ப சீட்டு கொடுப்பது இல்லை, வலிமைக்கு அதிகமாக தான் சீட்டு கொடுப்பதா தான் நான் பார்க்கிறேன் ஓரளவுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா மாவட்டத்திலையும் வெற்றி பெற வைப்பது அப்படிங்கிற விஷயம் வரும்போது காங்கிரசினுடைய செயற்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரசினுடைய இமேஜ் தான் அங்கே இருக்க ஒழிய செயல்பாடு இல்லை. திமுகலையும் விடுதலை சிறுத்தைகளையும் இமேஜ், விடுதலை சிறுத்தைகளை ஏன் நான் சொல்றேன்னா அங்க செயல்பாடு நிறைய இருக்கும், கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் செயல்பாடு இருக்கும், ஆனா காங்கிரஸ் கட்சியில இமேஜ் மட்டும்தான் இருக்கு. இமேஜும் தேவைதான், இல்லைன்னு சொல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இமேஜ் இருக்கு. செயல்பாடுகள்ங்கிற விஷயம் வரும்போது கூட்டணி கட்சியினுடைய பலம்ங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு தேவை. விடுதலை சிறுத்தைகளோட அவங்க நின்னாகணும், திமுகவோட நின்னாகணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உறவுகளாக இருக்கும்போது காங்கிரஸுக்கு தான் பலன் அதிகம்.
ஒட்டுமொத்தமா நாங்க திமுக நினைச்சிட்டு அவங்க பண்ணுவதுங்கிறது காங்கிரஸ் தன் தலையில் மண்ணலி போட்டுக்குவது மாதிரி தான் அமையாது. திரு அரவிந்தன், இப்ப டெல்லி இப்ப ராகுல் காந்தி அவர்கள் திமுகவுக்கு எதிராக பேசல, இங்க இருக்கிற திமுகவினர் இப்ப திமுக தலைமை காங்கிரசுக்கு எதிராக பேசாத தன்மை இடையில தான் அப்படி தகவல்கள் கசிந்தது அப்படின்றது. அதை தான் ஜீவசகாப்தன் வந்து கடுமையா விமர்சிக்கிறார். இது கட்சி நலனுக்கும் நல்லதில்ல, கூட்டணி நலனுக்கும் நல்லதில்லைன்ற பார்வையை முன்வைக்கிறாங்க. அந்த குரல் தான் இப்ப கொஞ்சம் அடக்கப்பட்டிருக்கிறதா டெல்லி தலைமையால? அந்த அதீதமான குரல்கள் எப்பவுமே தலைமையால் அடக்கப்படுங்க. அது சில பேர் பேசலாம். அதீதமான சொன்னார்ல 130 கேட்கறது பத்தி அவர் சொன்ன, நான் சொன்னேன் 130 ஒரு கோரிக்கை தான். ஆனா அந்த கோரிக்கைக்கு பின்னால இருக்கக்கூடிய ஆதங்கத்தை பத்தி தான் நான் அதுல உள்ள நியாயத்தை தான் சொன்னேன். இப்ப நிச்சயமா எப்பவுமே ஒரு கட்சியில அதீதமான குரல்கள் எழும்போது கட்சி தலைமை, அது தேசிய கட்சியில தலைமை அதை அடக்கி அது ஒரு சமநிலைக்கு கொண்டு வரும். அது எப்பவுமே நடக்கக்கூடிய விஷயம் தான் அது. அதனால அது ஆச்சரியம் கிடையாது. என்னோட பாயிண்ட் என்ன, அவர் சொன்னார் இல்லையா, திமுகவுக்கு ஒரு இமேஜ் இருக்கு, காங்கிரஸுக்கு ஒரு இமேஜ் இருக்கு, இமேஜ் முக்கியம் வராது. வெறும் காங்கிரஸோட இமேஜ் மட்டும் இல்லைங்க, காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள், அது மாதிரி எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு வலுவான கூட்டணின்ற ஒரு இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜ் இந்த கூட்டணிக்கு ரொம்ப முக்கியம். இல்ல சார், அந்த இமேஜ் ஒரே நிமிடம் இதுக்கு சேர்த்து சொல்லிருங்க. அந்த இமேஜோட சேர்ந்து போஸ்டர் ஒட்டுறது இருக்குல்ல, கையில பசை எடுத்து ஒட்டுறது, அது விடுதலை சிறுத்தைகள், திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிட்டே இருக்கு. உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், காங்கிரஸ்க்கு இமேஜ் மட்டும் இருக்கு. பசை ஒற்ற ஆட்கள் எந்த கட்சியில இருக்கிறாங்க? காங்கிரஸில் இருக்காங்களா? ரொம்ப நான் குறிப்பிட்டு கேட்கிறேன். பசை ஒற்ற ஆட்கள் அங்க இருக்காங்களா? இமேஜ் இருக்கு, அதை நானே ஒத்துக்கிறேன். இமேஜ் மட்டும் போதுமா? பசை ஒற்ற ஆட்கள் நைட்டு 1 மணிக்கு சைக்கிள் போய் பசை ஒற்ற ஆட்கள் அது காங்கிரஸ்ல இருக்காங்களா இல்லையா? ஜீவா கேட்கிற இந்த கேள்வி சரியில்லை. அது திமுக அந்த காலத்துல இருந்தாங்க, இந்த காலத்துல எல்லாம் கான்ட்ராக்ட் விட்டாச்சு, பசை ஓட்டுறதெல்லாம் யாரும் பண்றது இல்ல. இல்ல சார், இல்ல கள செயல்பாடுன்னு ஒண்ணு, கள செயல்பாடுன்றது அந்த லெவலுக்கு இல்ல. டீ குடிச்சிட்டு வேலை செஞ்ச திமுக தொண்டர் இன்னைக்கு எஸ்ஐஆருக்காக இறங்கி வேலை பார்க்கறாங்க. எஸ்ஐஆருக்காக வேலை செய்யறாங்க சார். முந்தி மாதிரி எல்லாம் மேடை அமைக்கிறது, தோரணம் கட்டுறது, பசை ஓட்டுறது, எல்லாம் கொடி நாட்டுறது எல்லாமே கான்ட்ராக்ட். இல்ல கிடையாது. இதெல்லாம் இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா கிரவுண்ட்ல வேலை செய்ய ஆள் இருக்கான்ற பாயிண்ட்க்கு தான் வர. நீ கிரவுண்ட்ல வேலை செய்ய ஆள் இருக்கான்ற, விடுதலை சிறுத்தைகளை காங்கிரஸை ஒப்பிடுங்கன்னு மட்டும் கேக்குறேன் நான்.